ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட் கண்டிப்பா வந்து குரூப் 4ல வந்து கேட்கறாங்க. வரிகள் வந்து பத்தி கேட்கறாங்க. அதுல எது மாரி கேள்விகள் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, ஏதாவது குடுத்துட்டு இதுல நேர்முக வரி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லையா வரிகள் குடுத்துட்டு மறைமுக வரி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுவும் இல்ல அப்படின்னா வந்து இதுல நேர்முக வரிகள் அல்லாதது எது? மறைமுக வரிகள் அல்லாதது எது? அது மாரி பிக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நீங்க அந்த வரிகள் பத்தி தெளிவா இருந்தா மட்டும் தான் அதுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும். நீங்க வந்து நேரடி வரிகள், மறைமுக வரிகள் வந்து படிக்க குழப்புது அப்படின்னா வந்து நேரடி வரிகள் மட்டும் கரெக்ட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அது இல்லாததான் மறைமுக வரிகள்ங்கிற மாரி டிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க பார்ப்போம். நேரடி வரிகள் வரி வகைகளிலே 2 விதமான வரி வகைகள் இருக்கு. நேரடி வரிகள், மறைமுக வரிகள் அப்படிங்கிறாங்க. நேரடி வரிகள்னா என்னென்ன வருது அப்படின்னா, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. இதை மட்டுமே நீங்க நல்லா பார்த்துங்க. நேரடி வரிகள் அப்படின்னு நல்லா பார்த்துங்க. ஏன்னா இது இல்லாததான் மறைமுக வரிகள்ல வரப்போகுது. சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, ஜிஎஸ்டி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்ப வரி. நமக்கு மறைமுக வரியில வந்து திருப்பி கேட்டது வந்து என்னன்னா, கலால் வரி கேட்டிருக்காங்க, சுங்க வரி